வணக்கம், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி. பனங்கிழங்கு எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதை ஈஸியாக எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிறத பாத்திரத்தில் இல்லாமல் குக்கரில் செய்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய ப்ராசஸாக நினைக்க வேண்டாம், ரொம்ப ரிஸ்க்கான விஷயமும் இல்லை. நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்கலாம், சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அந்தந்த சீசனில் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கொடுத்து பழக்கிடணும். அந்த சிம்பிளான கிழங்கு ரெசிபி அந்த ட்ரிக்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க அந்த கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பனங்கிழங்கு எவ்வளோ சிம்பிளாக நம்ம வேக வைக்கிறது குக்கரில் அப்படிங்கிறத பார்க்குறோம். கடையில் நம்ம அப்படியே அவிச்ச மாதிரி வாங்கி சாப்பிட்ருப்போம். குக்கரில் வேக வைக்கிறது நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல மொத்தமான கிழங்காக எடுத்துட்டோம் அப்படின்னா கிழங்கு நல்லா தேறி இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த கீழ்பாகத்தில் உள்ளதெல்லாம் கிழங்கு இல்லாத பகுதி தான் நமக்கு. அதெல்லாம் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தோலோடு வேக வச்சோம் அப்படின்னா பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கிறப்ப உங்களுக்கு மண்ணெல்லாம் இருக்கும். நம்ம குக்கரில் இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வேக வைக்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா கிழங்குலையும் உள்ள அடிபாகத்தில் எடுத்துட்டு நல்லா அந்த தோலெல்லாம் உரித்து எடுத்துடணும். அந்த கையாலேயே அப்படி சுரண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கருப்பெல்லாம் வந்துடும். நீட்டாக அலசிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். மேல் பாகத்துலேயும் நம்ம அப்படியே சிசரில் கட் பண்ணி எடுத்துடணும். கத்தியாலையோ சிசராலையோ அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படி துண்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே முழுசாகவும் குக்கரில் இப்படியே போட்டுக்கலாம். குக்கர் சின்னதாக இருந்தது அப்படின்னா 2 துண்டாகவே நம்மளோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே ரெண்டையும் கட் பண்ணி 2 துண்டுகளாக அப்படியே போட்டுக்க வேண்டியதான். நிறைய ஃபைபர் இருக்குது, சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் மரவள்ளி கிழங்கு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு கசப்புத்தன்மையோட நார் இருக்கிறதுனால அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த டேஸ்ட் பிடிச்சது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அளவுக்கு 2 துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் தான் பித்தம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் இதை எடுத்துடணும். எல்லாத்தையும் 2 துண்டாக நம்ம எடுத்துட்டோம். நல்லா தண்ணி விட்டு 2-3 ட்ரிப்பு நல்லா அலசிடணும். இப்போ நமக்கு இதிலேயே மண்ணெல்லாம் போயிடும். நீட்டாக கழுவி வச்சுக்கிறோம். வேகிற டைமும் ஈஸியாக இருக்கும். நம்ம மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா 2 விசில் விடணும். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 விசில் வைக்கணும். நல்ல அழுத்தமான கிழங்காக இருக்கும். அப்படியே குக்கரில் போட்டுட்டு இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழங்குக்கு மேலேயே இருக்கணும். அப்போ தண்ணி வந்து உங்களுக்கு வற்றி வந்துடும். இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இந்த பித்தம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறனால பூண்டு 2 தட்டி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பித்தம் இருக்காது நமக்கு. இப்போ ஒரு 6-7 விசில் விட்டுட்டு சிம்மில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சு எடுத்துட்டோன்னா கிழங்கு நல்லா மாவாட்ட வெந்து வந்துடும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கிழங்கு ஆறுனதுக்கப்புறம் இந்த நாரெல்லாம் உரிச்சிட்டு சின்ன அந்த கரும்பு குழந்தைங்களுக்கு கட் பண்ணி கொடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி சின்ன துண்டுகளாக எடுத்து அப்படியே வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதான். நடுவில் ஒரு கேப் இருக்கும் பாருங்கள், அந்த கேப்பில் அப்படியே எடுத்துட்டு 2 பாகமாக பிரித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இதை அப்படியே 2 துண்டாக உடைச்சோம் அப்படின்னா நார் அப்படியே கரும்பில் வரும் பாருங்கள் நார், அந்த அளவுக்கு நேராக அப்படியே உரித்து எடுத்துட வேண்டியதான். சாப்பிட இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக நம்ம வாங்கி அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அப்பப்போ தேவையான அளவு நம்ம குக்கரில் வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்படியே ஒன்றா நாரெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ரெடி பண்ணிக்க வேண்டியதான். நார் மட்டும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். பனங்கிழங்கு நம்ம ஈஸியாக எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியில் பார்க்கலாங்க.